மெய்வெளியின் அன்பு நேயர்களுக்கு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கல் என்பது எப்பொழுதுமே பொங்கி பொலிகின்ற ஏற்றம் காண்கின்ற ஒரு விழாவில் இன்று என்னுடைய தொண்டை கொஞ்சம் அடைச்சு போயிருக்குது. அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மிகவும் சமூகத்தோடு தமிழினுடைய அடையாளத்திற்காக உழைக்கின்ற எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் அதனுடைய விழாக்கோலம் இன்னும் வீச்சாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணும் போது பெரும் மகிழ்வடைகின்றது. அந்த வகையில் ஒரு இனத்தினுடைய அடையாளம் என்பது மொழி, பண்பாடு, அதனுடைய விழாக்கள் என்று அதனுடைய அடிப்படை தன்மைகளில் அது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பது எல்லோருமே அறிந்த ஒரு விடயம். அந்த உணர்வோடு, அந்த பொறுப்புணர்வோடு அடுத்த தலைமுறைக்கும் எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை, அடையாளத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று பாடுபடுகின்றவர்கள் என்ற வகையில் இன்று லூட்டன் டன்ஸ்டபிள் தமிழ் சங்கத்தை சார்ந்தவர்கள் இன்று மெய்வெளியினுடைய சமூக வழியில் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் எடுக்க போகின்ற பொங்கல் விழா தொடர்பான விவரங்களோடு தமிழ் பண்பாட்டு ரீதியியல் தொடர்பாக அவர்கள் முன்னெடுக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் இன்று ஆலோசிப்பதும் பேசுவதும் மக்களோடு பகிர்ந்து கொள்வதும் மிகவும் முக்கியமான கடமை என்ற பட்சத்தில் அவர்களை இன்று நான் அழைக்கின்றேன். இந்த வகையில் லூட்டன் டன்ஸ்டபிள் தமிழ் சங்கத்தை சார்ந்த தலைவர் ஜெயரட்னம் பத்மஸ்ரீ அவர்களோடு, செயலாளர் நல்லதம்பி கருணாநிதி இவர்களோடு, நிர்வாக அங்கத்தவரான ஜெயரட்னம் ஜெயஸ்ரீ இவர்களோடு ஆசிரியையாக தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திருமதி கல்யாணி தவராஸ் என்பவர்களை அன்போடு மெய்வெளிக்கு வரவழைத்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். பொங்கி பொலிக தமிழ் எங்கெல்லாம் வாழுகின்ற மக்களுக்கும் வாழ்வோடு வளமோடு வாழ்வதற்கு பொங்கி பொலிக என்று கூறிக்கொள்ள உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஒரு சங்கம் அமைத்து, தமிழ் சங்கம் அமைத்து, தமிழ் வளர்த்த வரலாற்றுகளை பின்னணியாக கொண்ட தமிழினம் புலம்பெயர்ந்த தேசங்களிலும் சங்கம் அமைத்து இன்னும் பண்பாடுகளை காக்க பாடுபட்டு கொண்டிருக்கின்ற லூட்டன் டன்ஸ்டபிள் தமிழ் சங்கத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் இந்த எதற்காக நினைக்கிறேன் தலைவரோடு முதலாவது கேள்வியை ஆரம்பிக்கலாம். பத்மஸ்ரீ, என்ன எதற்காக புலம்பெயர்ந்த தேசங்களில் நாங்கள் இந்த பொங்கல் விழாக்களை கொண்டாடுகின்றோம்? அது எப்படியான பிணைப்புகளை மக்கள் மத்தியில் கொண்டருகின்றது என்ற உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? வணக்கம் ரஜிதா. மெய்வழி தொலைக்காட்சிக்கும் இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற மெய்வழி நேயர்களுக்கும் லூட்டன் டன்ஸ்டபிள் தமிழ் சங்கத்தை சேர்ந்தவர்கள் நேயர்களுக்கும் அனைவர்களுக்கும் இனிய வணக்கங்களையும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஏன் இந்த மாதிரியான பொங்கல் விழாவை செய்ய வேண்டும், ஏன் சங்கங்களை அமைக்க வேண்டும் என்ற கேள்வி மிகவும் சிறப்பான ஒரு கேள்வி. ஏனென்றால் தமிழர்கள் தங்களுடைய அடையாளங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதை அடுத்த சந்ததிக்கு எப்படி நாங்கள் கடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய வழியாக, மிகப்பெரிய பாதையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். தமிழ் சங்கமாக இருக்கின்ற போது எங்களுடைய தமிழர்களின் அடையாளங்களான மொழி, கலை, கலாச்சாரம், உடை பல்வேறு வகைப்பட்ட விடயங்கள் இந்த இடத்தில் கொண்டு வந்து வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே இளைய சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்கள், பிள்ளைகள், வேற்று இனத்தவர்கள் யாராக இருந்தாலும் இதை பார்க்கின்ற போது தங்களுக்கென்ற ஒரு வரம், தமிழர்கள் இப்படித்தான், தமிழர்கள் இப்படி வாழ்கிறார்கள், இப்படி செறிந்து வாழ்கிறார்கள், இவர்களுடைய அடர்த்தி இப்படி இருக்கிறது, இவர்கள் இப்படியான செயல்களை எல்லாம் செய்கிறார்கள், இவர்களது நாடகம் அப்படி இருக்கிறது, கலை அப்படி இருக்கிறது, இவர்களுடைய ஒற்றுமை, மிக முக்கியமான விடயம் இங்கு ஒற்றுமை ஓங்கி நிற்கின்றது. அதாவது லூட்டன் டன்ஸ்டபிள் தமிழ் சங்கத்தை பொறுத்தவரையில் இந்த அங்கத்தவர்கள் மற்றும் இங்கு வாழுகின்ற மக்கள் இந்த தமிழ் சங்கத்தை மிகவும் ஒரு பெரிய விடயமாக பார்க்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய ஒரு பெரிய மேடையாகவும் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தங்களுடைய வாழ்வியலில் இந்த தமிழ் சங்கம் ஒரு அங்கமாகவே வந்துவிட்டது. ஏனென்றால் எங்களுடைய செயற்பாடுகள் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு போதுமான விளக்கம் தந்துள்ளேன் என்று நான் நினைக்கிறேன் ரஜிதா. நன்றி. நல்லது நல்லது. இதே வேளையில் உண்மையில் லூட்டன் டன்ஸ்டபிள் தமிழ் சங்கம் அமைத்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றது. பொங்கல் விழாவில் மக்களை ஒருங்கிணைக்கின்றது. அதனுடைய தாற்பயங்களை, தமிழர்களுடைய பண்பாட்டு ரீதியான தாற்பயங்களை உலகமெங்கும் வாழுகின்ற மக்களுக்கு எடுத்து ஓம்புகின்றது என்ற அந்த பெருமிதத்தோடு இன்று உங்களை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த டன்ஸ்டன் தமிழ் சங்கம் தொடர்பாகவும் நாங்கள் எங்கள் மக்களுக்கு அறிய தந்தால் அதை பற்றி கொஞ்சம் நாங்கள் விவரமாக தெரிந்து கொண்டால்
அதனுடைய ஆரம்பம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அது எதை நோக்கி பயணிக்கின்றது, அதனுடைய அங்கத்தவர்கள் என்ன, எப்படியான செயற்திட்டங்களை நீங்க வருடாந்தம் எடுக்கிறீர்கள் என்ற ஒரு ஒரு சிறு விவரம் ஒன்றை தெரிந்து கொண்டால் நாங்கள் இன்றைய பொங்கல் விழா நோக்கி உங்களுடைய பயணத்தையும் நாங்கள் மேலதிகமாக தெரிந்து கொள்ளலாம். மிக்க நன்றி. சரியான மிகவும் சிறப்பான ஒரு கேள்வியை சரியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இது ஒரு 2018 ஆண்டு காலப்பகுதியில் தனியே சேர்ந்து சிறு குழுக்களாக இருந்தவர்களுக்கிடையில் தோன்றிய ஒரு விடயம்தான் இப்படியான ஒரு சங்கத்தை அமைக்க வேண்டும் என்று. அந்த சங்கம் அமைக்க வேண்டும், இதை என்ன செய்யலாம் என்றது பார்க்க எப்பவும் தமிழர்களுடைய அடையாளமாக இருப்பது இந்த பொங்கல். அப்ப தமிழர்கள் சேர்ந்து வாழுகின்ற அந்த பிரதேசத்தில் நாங்கள் ஒரு பொங்கலை செய்வோம் என்று ஆரம்பித்து ஒரு பொங்கல் விழாவாகத்தான் ஆரம்பித்து வந்தது. அது தற்போது பல பரிணாமங்களை கண்டு இப்பொழுது நாங்கள் எங்களுடைய மக்களின், அதாவது தமிழ் மக்களின் இளையோர்களின் வாழ்வியலை எப்படி நெறிப்படுத்த வேண்டும் என்ற அளவுக்கு நாங்கள் அந்த சங்கத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். தனியே பொங்கல் விழாவை மட்டும் செய்யாமல் திருக்குறள் போட்டிகள், பரிசுகள் பெற்றவர்கள் அல்லது கல்வியில் திறமை பெற்றவர்களை பாராட்டுதல், மற்றது விளையாட்டு போட்டிகள் செய்தல், இது மட்டுமல்லாமல் எதிர்கால நடவடிக்கையாக நாங்கள் விளையாட்டு போட்டிக்கான குழுக்களை தயாரித்து நாங்கள் தேவையான இடங்களில் அவர்களை சென்று விளையாட செய்ய வைக்கிறது, மற்றது இளையோருக்கான பொறுப்புகளை வழங்கி அவர்கள் எப்படி அதை சரியான முறையில் நடத்துகின்றார்கள் என்பதை கண்காணிப்பது போன்றவற்றோடு அவர்களை ஒரு குடும்பமாக எல்லோரையும் சேர்த்து கொண்டு வருவதற்கான எல்லா வேலை திட்டங்களையும் நாங்கள் எங்களுடைய குழு உறுப்பினர்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து இதற்கான வேலை திட்டமும் மிகவும் கடுமையான நிலையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது எண்ணம் சிந்தனை எல்லாம் தமிழ் சங்கத்தை எப்படி இன்னும் ஒரு படியில் கொண்டு போய் நிப்பாட்டுவது என்றதில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நாங்கள் சோனியர் என்று சொல்லப்படுகின்ற அந்த புத்தகத்தின் நினைவு மலர் அதையும் ஒன்றை நாங்கள் வெளியிடுகின்றோம் முதல் முறையாக. சில வேலை திட்டங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் புது புது வேலை திட்டங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு தமிழர்களையும் தமிழ் மக்களையும் தமிழ் இளைஞர்களையும் உள்வாங்கி அவர்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான எல்லா வேலை திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லூட்டன் டங்ஸ்டபிள் ஏரியாவில் ஒரு கோயில் இல்லாமல் இருக்கிறது, அதற்கான வேலை திட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த லூட்டன் டங்ஸ்டபிள் தமிழ்ச்சங்கத்தின் ஊடாக. அப்படியான பல்வேறு வேலை திட்டங்களை இணைத்து நாங்கள் இந்த சங்கத்தின் பெருமையையும் வளர்ச்சியையும் உன்னதமாக கொண்டு செல்வதற்கான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் நல்லது. உண்மையில் புலம்பெயர்ந்த தேசங்கள் ஒரு இனத்தினுடைய அடையாளத்துக்கும் அந்த இனங்களை ஒற்றுமையோடு ஒருங்கிணைப்பதற்கும் அந்த ஒருங்கிணைப்பு கூட அடுத்த தலைமுறையினோடான இணைப்பை பாலத்தை உருவாக்குவதற்கும் ஒரு தொடர்ச்சியான ஒரு செயற்திட்டங்கள் அவசியமாக இருக்கிறது. அந்த பட்சத்தில் லூட்டன் டன்ஸ்டபிள் தமிழ்ச்சங்கத்தினுடைய இந்த செயற்பாடு ஒரு காத்திரமான ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி நோக்கி நடத்தும் என்ற நம்பிக்கை நீங்கள் கூறும்பொழுது நீங்களுடைய நிகழ்ச்சி திட்டங்கள் நீங்கள் செயற்படுகின்ற முன்னேற்றங்கள் முக்கிய நோக்கங்களை காணும் பொழுது அது ஒரு ஆதாரமாக அமைகின்றது. சரி கருணாநிதி நல்லதம்பி, உங்களுடைய செயலாளராக நீங்கள் லூட்டன் டன்ஸ்டபிள் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய செயலாக்கங்கள் நிச்சயமாக சமூகத்தினுடைய உற்சாகத்துக்கு வழிவகுப்பு பண்ணுகிறேன் என்றால் எல்லோரும் நாங்கள் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை விட்டு ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக பங்களிப்பு செய்கின்றோம் என்ற ஒரு ஆத்ம திருப்தி எல்லாருக்கும் ஒரு இறுதி காலங்களில் எங்களுக்கு கிடைக்கக்கூடும். அந்த வகையில் உங்களுடைய பங்களிப்பு இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய பொங்கல் விழா தொடர்பான ஆரம்பத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். எப்பொழுது நடைபெற போகின்றது, என்ன மாதிரியான விழாவை நீங்கள் விழா காலம் கோலம் போன இந்த 2026ஆம் ஆண்டுக்கான உங்களுடைய பொங்கல் விழாவின் சிறப்பு எப்படி அமைய போகின்றது? அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள். இந்த முறை வேணவளம் போல ஒரு தமிழுக்கு தை மாசத்துல எங்களோட பொங்கல் நிகழ்வு இடம்பெறும். அந்த வகையில இந்த முறை 24ஆம் தேதி 1ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு சனிக்கிழமை எங்களோட பொங்கல் நிகழ்வு மத்தியானம் 2 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இடம்பெற இருக்கின்றது. உண்மையிலே எங்களுக்கு பெருமையா இருக்குது. நாங்கள் ஆரம்பித்த காலத்திலே இருந்து பொங்கல் நிகழ்வை முன்னெடுத்து வருகிறோம். எங்களோட ஆரம்பத்த காலத்திலே இருந்து இன்று வரை எங்களோட லூட்டன் டன்ஸ்டபிள் தமிழ்ச்சங்க பிரதேசத்தில் வாழும் மக்கள் ஒரு அளப்பரிய ஒரு ஆதரவை தந்திருக்கிறார்கள். இந்த முறையும் அதையும் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
பல நிகழ்ச்சிகள் அங்கே இடம்பெற இருக்கின்றன. லூட்டன் டன்ஸ்டபிள் பகுதியில் உள்ள தமிழ் பாடசாலைகள், தனியார் ஆசிரியர்கள், மாணவர்கள் என்று பலர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கின்றன. நல்லது கருணாநிதி, எல்லோருமே உற்சாகமாக இப்பொழுது 24 லூட்டன் டான்ஸ்டபிள் பகுதி முழுவதுமே விழாக்கோலம் கோண இருக்கின்றது. பொங்கல் விழா இப்பொழுது ஆரம்பிக்கின்ற விழா 24 வரவட்டும் களை கட்ட இருக்கின்றதை பார்க்கும் பொழுது கருணாநிதி சிரிப்பிலே தெரியுது. நாங்கள் இன்னுமே கரும்பாக கடித்து பொங்கல் உண்டு ஒன்றாக கூடுவோம் என்ற அந்த சந்தோஷத்தின் எதிரொலி தருகின்றது. இந்த நேரத்தில் கல்யாணி, நீங்க ஒரு ஆசிரியையாக லூட்டன் டான்ஸ்டபிள் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பங்களிப்பு இப்பொழுது பத்மஸ்ரீ அவர்கள் கூறிய விடயம் அடுத்த தலைமுறையை இணைப்பதற்கான முனைவையும் லூட்டன் தமிழ்ச்சங்கம் கொண்டிருக்கின்றது. உங்களோட ஆசிரியையாக நீங்க அடுத்த தலைமுறையுடைய இந்த பங்களிப்பு தொடர்பாக உங்களுடைய அவதானிப்பு என்ன? என்ன வகையில் உங்களுடைய மாணவர்கள் அல்லது உங்களோடு இருக்கின்ற மாணவர்கள் அல்லது நீங்கள் பார்க்கின்ற மாணவர்கள் தமிழ்ச்சங்கத்தினுடைய இணைவு எப்படி இருக்கிறது, எப்படியாக அவர்கள் உணர்கிறார்கள்? அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துகள். இன்று நாங்கள் கூடியிருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. லூட்டன் டன்ஸ்டபிள் தமிழ்ச்சங்கம், இச்சங்கத்தோடு நான் தொடர்ந்து பயணித்து கொண்டு வருகின்றேன். தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாற்றங்கள் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் இருந்த நடவடிக்கைகளிலிருந்து ஒவ்வொரு வருடம் புது புது விடயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. சென்ற வருடம் ஒரு விதமாக இருந்தால் இந்த வருடம் அதை விட இன்னும் ஒரு படி உயர்வாகவே காணப்படுகின்றது. எமது மாணவர்கள், நாங்கள் தாயகத்தில் தைத்திருநாள் வருதுண்டா ஒரு 2 கிழமைக்கு முதல் ஆயத்தப்படுத்துவோம், பொங்கல் வருதுண்டு. ஆனால் இங்கு கார்த்திகை மாதமே தொடங்கிவிட்டது தமிழ் பொங்கல் விழாண்டு நமக்கு தொலைபேசியில் அழைப்பு வந்தது. டீச்சர் இப்படியே செய்ய போகிறோம். இந்த முறை நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிற எங்கட ஊருக்குள்ள இருக்கிற பாடசாலை மாணவர்களும் ஏனைய தனியார் பாடசாலை ஆசிரியர்களிடமிருந்தும் நிகழ்வுகள் எடுக்கின்றோம். உங்களுக்கு தாராளமாக நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாம் சொல்லிக்க எங்களுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. பெற்றோர்களோடு கதைத்து அவர்களும் எல்லாரும் வாக்கு என்னென்று சொல்றது, அதுக்கு வார்த்தை இல்லை, அவ்வளவு உற்சாகமாக பெற்றோர்களும் இருக்கின்றார்கள். நாங்கள் மாணவர்களை இங்கே மாணவர்கள் மிகவும் என்னென்னு சொல், நேரம் போதாத இடத்திலும் மாலை நேரங்களில் சனி ஞாயிறு என்று சொல்லி மாணவர்களை கொண்டு வந்து நிகழ்ச்சிகளை பழக்குவதற்கு எல்லாவற்றுக்கும் பெற்றோர்கள் மிகவும் ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்ச்சங்கத்தில் வளர்ச்சியை என்னென்று சொல்றது, ஒவ்வொரு முறையும் மண்டைக்கு இவரிடம் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட 2 நிகழ்வுகளை நான் கூற வேண்டும். ஒன்று திருக்குறள் போட்டி, அடுத்தது இதுவரை காலமும் எமது பிரதேசத்தில் அதி திறமையாக புள்ளிகளை பெற்ற சித்தி அடைந்த ஆங்கில பாடசாலைகளை மட்டுமல்ல, எமது தமிழ் பாடத்திலும் அதிதிறன் பெற்ற மாணவர்களை இம்முறை மதிப்பளிக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கின்றது. அது எமது மாணவர்களுக்கு தமிழை கற்பதற்கு இன்னும் அவர்களை உற்சாகப்படுத்துவதாக இருக்கும். சிலர் ஏன் தமிழை படிக்க வேண்டும் என்று அப்படி நினைப்பவர்களுக்கு இது ஒரு என்னென்று சொல்றது, தங்களோட பிள்ளைகள நாங்கள் விட இல்லையே என்று கவலைப்படுற அளவுக்கு இந்த நிகழ்வு இருக்கின்றது. அதிகமான பெற்றோர்கள் தொலைபேசியில் அழைத்து, டீச்சர் இது நாங்கள் எங்களோட பிள்ளைகள் இந்த வருஷம் லெவல் எடுத்தவே தமிழ் செய்தவே கொடுக்கலாமோன்னு கேட்கிற அளவுக்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்கின்றார்கள். மிகவும் பாராட்டக்கூடிய விடயம். தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருமே மிகவும் ஒற்றுமையாகவும் ஆர்வத்தோடும் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்கள் நாங்கள் சொல்லலாம், கலை தமிழை வளர்ப்பதற்கு மிகவும் ஒரு வேறாக இருக்கின்றது. கலைகள் ஊடாக நாங்கள் தமிழை வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மாணவர்கள் மிகவும் அருமையாக இம்முறை நாங்கள்
தாராளமாக எங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதால் காவடி, செம்பு நடனம், கிராமிய நடனம், மாணவர்களினுடைய பேச்சு, தமிழை வளர்த்த சான்றோர்கள் என்று சொல்லி அப்படி நிறைய மாணவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து மாணவர்களையும் மேடையில் ஏற்றக்கூடிய வகையில் எங்களுக்கு போதிய அளவு நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதால் நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மேலும் மேலும் இந்த சங்கம் வந்து தொடர்ந்து நமக்கு மாணவர்களுக்கு ஒரு மேடையை வழங்கி அவர்களை கௌரவிப்பதற்காக அவர்கள் அனைவருக்கும் நாம் ஒரு தமிழாசிரியை என்ற வகையில் அவர்களை நான் பாராட்டுவதோடு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் மனதில் நிறைய நிறைய இருக்கிறது கல்யாணி ஆசிரியைக்கு நிறைய சொல்ல வேண்டும் என்று எங்கட ஊரில் என்ற சொல்ற அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது லூட்டன் டன்ஸ்டபிள் எல்லாம் இப்போ எங்கட ஊராகி நாங்கள் கொண்டாடி ஒன்றாகின்ற அந்த உணர்வு நீங்கள் சொல்லும் பொழுது இருக்கின்றது. அனைத்து மக்களுமே அங்கு வாழுகின்ற தமிழ் சமூகம் அனைத்தும் இணைந்து ஒற்றுமையை கொண்டாடுவது, ஒற்றுமையினுடைய அடையாளம் பொங்கலாகும். பொங்கலை பகிர்ந்துண்டல், பொங்கல் விருந்துபசாரம், தமிழர்களுடைய விருந்துபசாரம் என்று பல அடையாளங்களை கொண்டு விளங்குகின்ற இந்த பொங்கல் விழா நிச்சயமாக தமிழர்களிடையில் ஒற்றுமையும் பிணைப்பையும் இணக்கத்தையும் கொண்டு வருகின்ற அந்த வழியை காட்டுகின்ற முன்னுதாரணமாக லூட்டன் டன்ஸ்டபிள் தமிழ் சங்கம் இந்த விழாவை ஏற்படுத்தி இருக்கிறது. 8 மணியில காலை 8 மணியில பொங்கி இரவு 10 மணி படுக்க போய்க்கு தான் எல்லாரும் வீட்டை போகலாம். அது மட்டும் பொங்கல் தமிழ் சங்கத்தில் இடம்பெற இருக்கிறது என்பதுக்கு நிறையவே நீங்கள் அனைத்து மாணவர்கள் எங்களுக்கு அந்த மேடை கிடைக்கலையே, எங்களுக்கு அந்த இடம் கிடைக்கலையே என்று இல்லாமல் அனைவருமே பார்த்து காணும் பொங்கலாக விழாவாக மாறுவதற்குரிய விழாவாக இந்த விழாவை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறதை டீச்சர் நீங்க சொன்னீங்க, நன்றி. இந்த நேரத்தில் ஜெயஸ்ரீ ஒரு பேச்சாளராக, எனக்கு ஒரு கவிஞராக அவரை நான் அறிவேன். அந்த வகையில் ஒரு தமிழ் பற்றாளனாக உங்களுடைய பார்வை, நீங்கள் ஒரு நிர்வாக அங்கத்தவராக இருந்தாலும் கூட தமிழர்களிடையே இந்த சமூக உறவுகளை பலப்படுத்துவதற்கான இந்த விழாக்கள் எவ்வாறு பங்களிக்கின்றது? உங்களுடைய தமிழ்ச்சங்கம், உங்களுடைய என்று சொல்ல விட எங்களுடைய தானே, நாங்கள் அதோட பிரிந்திருக்க முடியாது. தமிழர்கள் அனைவருமே தமிழ்ச்சங்கம் என்ற பொழுது ஒரு இணைவை பிணைப்பை கொண்டு வர வேண்டும். இதற்கூடாக சமூக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான முன்னேற்றங்கள் காணப்பட்டிருக்கின்றனவா, மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, மாற்றங்களை கொண்டு வர முடியுமா என்ற உங்களுடைய பார்வை எப்படி இருக்க ஜெயஸ்ரீ? தாய்க்கும் தமிழுக்கும் வணக்கத்தை கூறி நன்றி ரஜிதா என்னை பற்றி அறிமுகப்படுத்தியதற்கு. இந்த லூட்டன் டன்ஸ்டபிள் தமிழ் சங்கம் ஆரம்பித்ததை பற்றி தலைவர் மிக சிறப்பாக கூறியிருந்தார். மற்றது கருணாநிதியும் கல்யாணி டீச்சரும் இந்த நிகழ்ச்சிகள் எப்படி நடக்கும் என்பதை சிறப்பாக விளங்கப்படுத்தியிருந்தார்கள். இங்கு உண்மையில் லூட்டன் என்பது ஒரு தனி கிராமமாகவும் டன்ஸ்டபிள் என்றது ஒரு தனி கிராமமாகவும் தான் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அது ஒரு பெட்ஃபோர்ட்ஷியர் என்ற கவுண்டிக்குள்ள இருக்கிறதுனால இது ரெண்டும் ஒன்றா இணைஞ்சு செய்தால்தான் நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாகவும் ஒரு குடையின் கீழே இருக்கிறோம். இப்ப லூட்டன் டன்ஸ்டபிளுக்கு ஒரு வைத்தியசாலை, பெரிய ஆதார வைத்தியசாலை ஒன்றுதான் இருக்கிறது. அதுபோல லூட்டன் அண்ட் டன்ஸ்டபிள் என்ற தமிழ் சங்கம் என்றது தான் ஒரு சரியான சிறப்பான இடமா இருக்கும். எல்லாரும் ஒன்றோட ஒரு குடையின் கீழ் இருக்கலாம். இங்க 3 தமிழ் பாடசாலைகள் இருக்கிறது. அதை விட கோயில் இதுவரைக்கும் எங்களுக்கு வந்ததில்லை. இந்த 2015ஆம் ஆண்டிலேயே நாங்கள் இதை பற்றி ஆலோசிக்க துவங்கி இருந்தோம். பொங்கல் விழா மாதிரி செய்யணும் என்று எங்களுக்கு வேலைப்பழுக்கள் நிறைய இருந்ததுனால அந்த நேரத்துல சும்மா ஒரு பொங்கல் அப்படி எல்லாரும் கெட் டுகெதர் ஒரு தமிழ் கடையில கூடுறது அப்படித்தான் இந்த ஆரம்பங்கள் இருந்தது. அதற்கு பிறகு 2018ஆம் ஆண்டில் நாங்கள் ஒரு பொங்கல் விழாவை சரி செய்யணும் என்று சொல்லி செய்து அதுல ஒவ்வொரு தரம் ஒரு சங்க உறுப்பினராக இருந்து கொஞ்சமா இருந்தால் எல்லாருக்கும் வேலைக்கு போவாங்க, கூட கஷ்டப்பட்டு கூட அந்த மினக்கிட நேரங்கள் காணாது. ஒரு பொங்கலை செய்துட்டு அதுக்கு பிறகு எங்களால் அதுக்கு சிந்திக்க இயலாத ஒரு நிலைமையா இருக்க எல்லாருக்கும் ஒரு கவலையா இருந்தது. இல்ல மற்ற இடங்கள்ல எல்லாம் பெரிய இப்ப லண்டனுக்குள்ள எடுத்து பார்த்தால் கூடுதலான வளர்ச்சியை பார்க்கக்கூடிய இருந்தது. அங்கத்தை விளம்பரங்கள் அங்கத்தை இதில் பார்க்க எங்களுக்கு அது இல்லை. என்னைக்க எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டவசமா ஒரு சிறந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் வந்து அமைஞ்சாங்க. அவங்க இத வேலை, அவங்களுக்கு வேலை இருக்குது, அவங்க நிறைய வேலையில செய்து கொண்டிருந்தாலும் இந்த சங்க நிர்வாகம் சம்பந்தமாக நேற்று கூட இரவு 11 மணி வரைக்கும் அந்த கமிட்டி மீட்டிங் வச்சு என்ன நடக்குது, என்ன செய்யணும். அடுத்தது மக்கள்கிட்ட எண்ணங்கள் என்னவா இருக்கும். இப்ப ஒரு நிகழ்ச்சியை கொடுக்குறேன்டாலோ ஒரு பரிசை கொடுக்குறேன்டாலோ இதுக்கு மக்கள் என்ன சொல்லுவினா, இப்ப 2 விதமான கருத்தும் அங்க வரும்.
அங்கேயே சொல்லிடணும் இப்படி செய்தா என்ன செய்யணும். அப்ப இப்படி சொன்னா மக்கள் மத்தியில் மனதிலிருந்து எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்வோ எதிர்ப்போ எண்ணத்துல ஒரு சிதறலோ பிரிவோ வரக்கூடாதுன்றத தலைவர் மிக கவனமா கொண்டிருக்கிறார். ஒருத்தர் ஒரு குறைவா சொன்னா கூட அதை அவரை கரிசில் எடுக்கிறார். இப்ப நேற்று கூட ஒரு அங்கத்தவர் வர இல்லை, நாளைக்கு வந்து அவர் இன்னொன்று மாறி சொல்லிட்டா என்ன செய்யணும்னா ஓகே அவர் நல்லதை சொன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான மாற்றங்களை செய்யத்தானே வேணும். அந்த இவர் வரல, இவர் இதுல கலந்து கொள்ளல, அதனால இவர்கிட்ட கதையை நாளைக்கு நாங்க எடுக்க மாட்டோம், அவர் அதை சொல்லலான்னு சொல்லாம இந்த பொங்கல் விழாவையோ இந்த தமிழ் சங்கத்தை சரியா ஒரு குடையின் கீழே கொண்டு வர்றதுக்கான முழு முயற்சியையும் இந்த நிர்வாகம் செய்து அதுலேயும் சிறப்பா தலைவர் செயலாளர் பொருளாளர் அதை ஒத்து நிற்கிறாங்க. பார்க்க ஒரு உண்மையில என்னன்னு சொன்னா நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு எங்களுக்கு. அதை பார்க்க இவங்களோட சேர்ந்து போனா இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு எடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த திருக்குறள் போட்டியை கொண்டு வைக்க ஜூம் மூலமா வைக்க போறோம் திருக்குறள் போட்டியோட நானே யோசிக்கிறேன் இப்ப என்ன ஜூம்ல பிள்ளைகளை வச்சு விளாஞ்சி இருக்கிறதுன்னு சொல்லி. ஆனா அதை செய்து காட்டிச்சுனா பிள்ளைகள் எல்லாம் உடனே ஜூம்ல வந்து அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதோட இன்னும் ரெடியாகாத பிள்ளைகளுக்கு அடுத்த கிழமை டைம் தரணும்னு செய்யறாங்க. உண்மையில இப்ப எந்த பிள்ளைகளே திருக்குறள் எல்லாரும் பற்றி நான் யோசிக்கல, அவங்களுக்கு சொன்னோம் நீங்கள் ஜூம்ல செய்யணும் ஸ்டேஜ்ல உங்களுக்கு பிரைஸ் தருவாங்களோட ட்ரை பண்றாங்க. அப்ப ஒவ்வொரு மக்களும் இந்த ஒற்றுமையா செய்யணும்ன்றதுக்கு இந்த சங்கம் சரியான விதத்துல வழிநடத்தி கொண்டு போகுது. அவங்க வழிநடத்துறதுல உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருந்தால் அதை உடனே அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அதுக்கு சரியான இல்லாட்டி சரியான விளக்கம் தந்து இந்த காரணத்தினாலதான் இது செய்யறோம் என்று ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புது பரிமாணத்தோட கல்யாண டீச்சர் சொன்ன மாதிரி ஒரு புது பரிமாணத்தோட தான் இதை கொண்டு போயினோம். இது பார்க்க உண்மையில ஒரு என்னன்னு சொல்ற ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியும் எங்கட பிள்ளைகள் இது நாளைக்கு இதை தொடர்ச்சியா கொண்டு போறதுக்கு ஏற்ற ஒரு சரியான தளமா அமைச்சு கொண்டு வராங்க. இதுக்கு நாங்கள் உண்மையில இந்த கோயில்ன்றது எங்களுக்கு கொஞ்சம் பிந்திட்டோம். இருந்தாலும் இந்த கோயிலை நாங்கள் இந்த தலைவர் இந்த காலத்திலே இந்த அங்கத்தவர் எங்களோட குரு கமிட்டியில இருக்கிற காலத்திலேயே கோயிலை கொண்டு வந்து தந்துருங்கன்றதான் நாங்களும் உங்களோட சேர்ந்து வருவோம். எங்களுக்கு அந்த கோயிலை அமைச்சு அந்த கோயில் ஒரு எங்களுக்கு ஒரு தனி இடத்துல ஒரு இப்ப இதுவரைக்கும் எங்களோட நிகழ்ச்சி எல்லாம் நடக்கிறது ஒரு மண்டபத்தை நாங்க வாடகை எடுத்து தான் நடத்துறோம். இவைகள் காலத்திலேயே எங்களுக்கு ஒரு மண்டபம் எங்களுக்கு ஒரு சொந்த மண்டபத்தை எடுத்து அதுல பள்ளிக்கூடங்கள் தமிழ் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து அதுலயே படிப்பிக்கக்கூடிய மாதிரி சேர்ந்து ஒரு ஒற்றுமையா ஒரு குடையின்குள்ள நாங்கள் நின்று காட்டணும். இது என்னத்துக்காக இங்க இது செய்யணும்னு சொன்னா நாங்கள் எங்களோட இனத்தை நாங்கள் இங்கே வந்த உடனே ஃபுல்லா மறந்துடக்கூடாது. இப்ப கூடுதலான இடத்துல பிள்ளைகளுக்கு தமிழ் கதைக்கிறதுன்றது ஒரு சந்தர்ப்பம் சரியான குறைவு. தாய் தகப்பனே வீட்டுல பிள்ளைகளுக்கு விளங்கல்ல இங்கிலீஷ்ல தான் சொல்லி அதை விளங்கப்படுத்துது. ஆனால் இப்ப இந்த தமிழ் மன்றம் என்று சொல்லிக்க இங்க டான்ஸ் கிளாஸுகள் சங்கீத கிளாஸுகள் தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதால அவையில கௌரவிக்கிறதுக்கு எல்லாரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு கௌரவிக்கிறதுக்கும் எல்லாருக்கும் ஒரு பரிசுகள் வருஷத்துக்கு ஒரு கொடுக்கறதுக்கும் செய்ய மற்ற பிள்ளைகளும் பின்னுக்கு நிற்கிற பிள்ளைகள் திறமையான பிள்ளைகள் நானும் இந்த முறை இதுல சேரணும் நானும் இது பரிசு வாங்கணும் என்ற ஒரு ஆதங்கத்தோட முன்னேற்றமா வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப எங்களோட சேர்ந்து இப்ப கூடுதலான அந்த வர்த்தக நிறுவனங்கள் தங்களால ஏழுமான உதவிகளை இந்த நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது மக்களும் வேண்டிய நேரத்துல வேண்டிய மாதிரியான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆலோசனையும் ஆரோக்கியமான ஆலோசனையா இருக்குது. பார்க்க உண்மையில எங்களோட வளர்ச்சி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியா போய் கொண்டிருக்கு. நல்ல ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர் எங்களோட சேர்ந்து இதை வழிநடத்தி கொண்டு போறாங்க. அதோட மற்ற சங்க உறுப்பினர்களும் நல்ல வடிவாக கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த பொங்கல் மிக சிறப்பாக அமையும் என்று நினைக்கிறோம். நாங்களும் பின்னால நின்று ஏழுமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட ஆலோசனை இப்ப தலைவர்ன்றதுக்காக அவர் செயலாளர் தலைவர் பொருளாளர்ன்றதுக்காக தனி அவங்க மட்டும்தான் ஒரு முடிவு எடுக்கிறதோ அப்படி இல்லை. எல்லாட்ட முடிவும் எல்லாரும் என்னவும் சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு ஃப்ரீடத்தை தந்திருக்கிறாங்க எங்களுக்கு. அதனாலதான் நாங்கள் அவங்களோட இணைஞ்சு போகக்கூடியதா இருக்கு. என்னத்தை நாங்கள் எங்களோட கருத்துக்கள் எங்கேயும் எந்த இடத்துலையும் முன்வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்து எல்லாரோடையும் ஒற்றுமையாக கொண்டு போகக்கூடிய அளவான ஒரு நிர்வாகம் இங்க நடந்து கொண்டிருக்கு. அதை பார்க்க மிகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கு. கேட்புறதுக்கு சந்தோஷமாக இருக்க ஒரு நல்ல தலைமைத்துவம் நல்ல ஒரு நிர்வாகம் அமையும் இடத்தில் அது எடுக்கின்ற முயற்சிகள் சமூகம் நோக்கி ஒரு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். பொதுவாக தமிழர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் பிளவுகளும் பிரிவினைகளும் அதிகரிக்கின்றதாக ஒரு குற்றச்சாட்டு அல்லது குறை எங்கள் மத்தியில் பொதுவாக இருக்கின்றதாகவே அவற்றையெல்லாம் களையக்கூடிய வகையில் அந்த தலைமைத்துவம் அமையும் பொழுது எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் சமூகத்தின் வளர்ச்சிக்கும் அடுத்த தலைமுறையினுடைய முன்னுதாரணத்துக்கும் உதவியாக இருக்கும்
என்றதில் எந்த ஐயப்பாடுமில்லை. ஜெயஸ்ரீ அழகாக சொன்னீங்கள். என்ன நோக்கம் ஆக இருக்கின்றது, என்ன பொறுப்புணர்வோடு, என்ன சமூக பொறுப்புணர்வோடு இந்த தமிழ்ச்சங்கம் இயங்குகின்றது, இயங்க வேண்டும் என்பதற்கான பல விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீர்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு பொருளற்றதான செயல் திட்டங்களுக்கு அப்பால் ஒரு இனம் சார்ந்த அடையாளத்தோடு பொருள் பொதிந்ததாக அதனுடைய செயற்திட்டங்கள் அனைத்தும் ஒரு காத்திரமானதாக அமைய கொண்டு இந்த நிகழ்வுகளை நீங்க முன்னெடுக்கின்றீர்கள். இது தொடர்ச்சியாக 1-2 வருடம் அல்ல, தொடர்ச்சியாக இந்த தமிழ்ச்சங்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் இந்த பண்பாட்டு ரீதியான தலைவரிடம் மீண்டும் வருகின்றேன். தலைவர் அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பண்பாட்டு ரீதியான விடயங்களை கடத்துவது மிக முக்கியம். பொங்கல் என்னும் பொழுது அது தமிழர்களுடைய பண்பாட்டின் அடையாளமாக, தமிழர்களுக்கு பொதுவானதாக, சாதி மத பேதமற்ற ஒரு விழாவாக, ஒரு சமத்துவ விழாவாக இந்த விழாவை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வகையில் பண்பாட்டு அடையாளங்களை கொண்டு வருவதற்கு என்ன வகையான நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒழுங்கு செய்வீங்கள், என்ன வகையான அதை கொண்டு வருவதற்கான முயற்சியில் நீங்கள் எப்படியான திட்டங்கள் இந்த முறை முயற்சி செய்திருக்கிறீங்க? மொழியை கடந்து கலைகளை அடையாளம். இந்த கேள்வியை நான் செயலாளரிடம் விடுகிறேன். ஏனென்றால் அந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைத்த பொறுப்பு அவருக்கு தான் சாரும். எனவே இந்த கேள்விக்கான பதிலை செயலாளர் வழங்குவார். சொல்லுங்கள் கருணாநிதி. எங்களுக்கு அந்த வேலையை எங்களோட தமிழ் பாடசாலைகள், தமிழ் பாடசாலைகள் எங்களை அந்த வேலையை இலகுவாக்கி இருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனோம்னா 3 பாடசாலைகளும் காவடியாட்டம், ஏற்கனவே காவியனி சொன்ன மாதிரி காவடியாட்டம், கோலாட்டம், கும்மியாட்டம், செம்பு நடனம், சிலம்பாட்டம் கூடி எங்களை அந்த மேடையில நாங்கள் அரங்கேற்றிருக்கோம். கடந்த முறை அரங்கேற்றிருக்கோம், இந்த முறை அரங்கேற்றிருக்கோம். அதே போல கடந்த காலங்களில் பற இசை நிகழ்ச்சிகளையும் அரங்கேற்றிருக்கிறோம். இன்னும் சொல்லப்படணும்னு சொன்னால், நாங்கள் பொங்கல் பானை எடுத்துக்கொண்டு மேடைக்கு வரும்போதே, அந்த பொங்கல் தலைவர் எடுத்து வரும்போது அது பின்னுக்கு பறை இசையோடும் காவடி ஆட்டம், கும்மியாட்டம், கோலாட்டம் போன்ற நிகழ்ச்சியில பங்கு பெற்ற சிறுவர்கள் அதோட சேர்ந்து வருவார்கள். அது பார்க்கவே ஒரு அழகா இருக்கும். அதே போல எங்களோட பொங்கல் சார்ந்த கவிதைகள், பொங்கல் பேச்சுக்கள், இம்முறை கூட ஒரு 2 வயது பிள்ளை பொங்கல் பேச்சு பேச இருக்கிறது, 4 வயது பிள்ளை பொங்கல் பேச்சு பேச இருக்கிறது. மற்றும் எங்களோட என்ன சொல்றது, கவிதை மாலைகள், நாடகங்கள், அந்த பொங்கல் அந்த நாடகங்கள், இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா அந்த எங்களோட தமிழ் வளர்த்த சான்றோர்களை பற்றிய ஒரு, அது இன்னும் இதெல்லாம் முறையா சொல்றேன்னு நினைக்கிறேன். தமிழ் வளர்த்த சான்றோர்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியை தர இருக்கிறோம். மற்ற தமிழ் மொழி சிறப்பு நடனத்தை தர இருக்கிறோம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தமிழை சார்ந்த நிகழ்ச்சிகளும் அதிகப்படியான, எங்களோட பொங்கல் சார்ந்த நிகழ்ச்சிகளும், எங்களது கலாச்சாரம் சார்ந்த நிகழ்ச்சிகள் தான் அதிகப்படியான நிகழ்ச்சிகள் இதில் இடம்பெற இருக்கிறது. நீங்க சொல்லப்போனா எனக்கு அந்த நேரம் காணாது நிகழ்ச்சியை செய்யறது. இன்னும் பலர் எங்க நிகழ்ச்சியை விடுங்க, உங்க நிகழ்ச்சி விடுங்கன்னு சொன்னா நான் குறிப்பிட்டு அதான் நாங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். தனி நபர்கள் ஒரு நடனம் எடுக்கவே இல்லைன்ற ஒரு கோரிக்கை வச்சதுக்காக தான் நிகழ்ச்சிகள் அதிகமா இருக்கிறபடியா, எல்லா பிள்ளைகளும் அதுல கலந்து கொள்ளக்கூடிய அதிகப்படியான நிகழ்ச்சிகள் வேற இருக்கின்றன கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா குறிப்பிட்ட நிகழ்ச்சியில நேர்மையான குறிப்பிட்ட நிகழ்ச்சியா முடிந்தவரை எல்லாரையும் கலந்து எல்லாரையும் இணைத்துக் கொண்டு பயணிக்கிற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைப்போது மிகவும் சிறப்பாக இருக்கும். நேரம் கிடைத்தால் நீங்கள் பாருங்கள். மிகவும் ஒரு கலாச்சாரம் சார்ந்த நாங்கள் நடத்துற மன்றத்திலே ஒரு சிறப்பான ஒரு கலாச்சார நிகழ்வு. நாம் தனித்தனியே பொங்கல்களை வீட்டில் கொண்டாடினாலும் அங்கே ஒரு 500-600 மக்கள் ஒன்றிணைந்து அதை நினைக்கும் போது ஒரு மிகவும் சந்தோஷமா இருக்கும். மிகவும் பார்க்கறதுக்கு அழகா உண்டு. அவ்வளவு ரசிச்சு சொல்றீங்க கருணாநிதி. நிச்சயமாக அழகாக இருக்கும். நீங்க சொல்லுகின்ற பொழுதே அந்த பண்பாட்டு கலை வடிவங்கள் ஊர்வலமாக அரங்கு நோக்கி அந்த பொங்கல் பாலினுடைய பெருமிதத்தை உலகெங்கும் பறைசாற்றக்கூடிய அளவுக்கு அதனுடைய வருகையை தொடர்ந்து அவ்வளவு நிகழ்ச்சிகளும் அகாத்திரமாக அமைய இருக்கின்றது. சான்றோர்களுடைய தமிழ் வளர்த்த சான்றோர்களை பற்றிய அறிவுறுத்தல் அடுத்த தலைமுறையினருக்கு சென்றக்கூடியதாக மொழி சார்ந்த விடயங்களையும் நீங்கள் அங்கு முன்னிறுத்துவது மிகவும் முக்கியமான விடயம் என்று நான் நினைக்கின்றேன். தலைவர் அவர்களிடம் மீண்டும் வருகலாம் என்று நினைக்கின்றேன். இந்த பொங்கல் விழா அடுத்த தலைமுறைக்கான செய்தி, நீங்கள் இப்ப இது கூடாக நீங்கள் பல விடயங்களை முன்னெடுக்கின்ற பொழுது, பல விடயங்களை சொல்லுகின்ற போது அடுத்த தலைமுறையினர் தாழ்ந்த ஒரு அக்கறை உங்களுக்கு இருப்பதாக நான் அறிகிறேன். தமிழ் சங்கத்தினுடைய செயற்திட்டங்களை பார்க்கும் பொழுது இந்த விழா தொடர்பாக நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும்? அவர்களுக்கு என்ன செய்தியை நீங்க சொல்ல விரும்புறீங்க? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், இதுதான் எங்களுடைய அடிப்படை. அவர்கள் இதை
நிகழ்வாக இல்ல, தாங்கள் அனுபவிக்கின்ற ஒரு தன்மையாக இருக்கிறது. பிள்ளைகள் தமிழ் தெரியுமோ தெரியாதோ, முடியுமோ முடியாதோ, அவர்கள் முழுமையாக முயற்சி செய்கிறார்கள். அப்ப அந்த முழு முயற்சியானது தொடர்ச்சியாக நடைபெறும் போது அவர்களது பழக்கம் தமிழ் பேசுவதற்கும் அந்த செயற்பாடுகளை செய்வதற்கும் மிகவும் இலகுவாக இருக்கும். அதுதான் முக்கியமான விடயம். ஏனென்றா இந்த பிள்ளைகளுக்கு கூட்டிக் கொண்டு அதுல இருத்தி போட்டு இந்த நிகழ்ச்சியை பாருண்டா மெதுவா போனை வாங்கி கீழே பார்த்து கொண்டு ஏதாவது கேம் விளையாடுறதா தான் இருக்கும். ஆனா இங்க வர இளைஞருக்கு அவர் எப்படி செய்யறாருன்னு பார்த்து நான் அடுத்த முறை இது மாதிரி செய்யணும் என்ற ஒரு எண்ணம் தோன்ற அளவுக்கு அவர்களுக்கான ஒரு எண்ணக்கருவை நாங்கள் விதைச்சு வச்சிருக்கிறோம். அதால அந்த யார் செய்யறது நல்லா இருக்கு. இப்ப சாதாரணமாக பெரியோர்களுக்கு தான் அந்த எண்ணம் பெறும். ஆனா இங்க உள்ள பிள்ளைகளுக்கே நாங்கள் அடுத்த முறை ஏதாவது சிறப்பான ஒன்றை செய்ய வேண்டும் என்று தன்னார்வத்தோட ஆசிரியர்களை கேட்கிறதும் பெற்றோர்களை கேட்கிறதும் எங்களை கேட்கிறதும் ஒரு பெரிய எங்களுடைய வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்க நிகழ்ச்சி குவிஞ்சு போய் இருக்கு. நாங்கள் வளமையா 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்றது, ஆரம்பிக்கிறது 5 மணிக்கு தான். ஆனா இப்ப பகல் 2 மணிக்கு ஆரம்பிக்க இருக்கிறோம். பகல் 2 மணிக்கு ஆரம்பிக்கின்ற அந்த நிகழ்வு மிகவும் அதிகமான நேரம். ஆனால் அதற்கும் பிள்ளைகள் தயாராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சங்கத்திற்கு தேவையான உதவிகளை சங்க உறுப்பினர்கள் மற்றும் வியாபார ஸ்தாபனங்கள் மற்றும் எங்களுக்கு துணை நிற்பவர்கள் பண உதவிகளை செய்வதனால் இங்கு வார அவ்வளவு பேருக்கும் பொங்கல், கடலை, வடை முதலாவதாக கொடுக்கிறோம் இலவசமாக. அதன் பின்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு 5 கரையோட சாப்பாடு, பப்படம், சம்பல் அப்படி என்று சொல்லி ஒரு என்ன சொல்ற ஒரு கல்யாண வீட்டில் நீங்கள் இருந்தால் எப்படியான ஒரு மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் இருப்பீர்களோ அது ஒவ்வொருத்தரும் சொந்த விழாவாகத்தான் அதை பார்க்கிறார்கள். அது மாதிரி தான் நாங்கள் செய்கின்றோம். அப்ப இது தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு வருகின்ற போது இந்த மக்கள் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை செய்வோம், எப்படி இந்த நிகழ்ச்சியில நாங்கள் உள்வாங்கப்படலாம் என்று. திரு கருணாநிதி அவர்கள் தனக்கு அவருக்கு உள்ள பெரிய பிரச்சனையே முழுக்க வார தொலைபேசி அழைப்புகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியும் தாரன் என்று தொடர்ச்சியா எங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. ஆனா எங்களோட நேர ஒழுங்கமைப்புல எங்களுக்கு நேரம் காணாம இருக்கு. பெரும்பாலான தனி நிகழ்வுகள் முற்றாக தவிர்க்கப்பட்டிருக்கு. எல்லாம் குழு நிகழ்வாகத்தான் உள்வாங்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா ஒரு 5 பிள்ளைகள் ஒரு 10 நிமிஷத்துலயோ 5 நிமிஷத்துலயோ செய்யற அந்த வேலைக்குல நிறைய பிள்ளைகள் மேடையில அனுபவித்து விடுவார்கள். அந்த மேடையின் சுகத்தை அனுபவித்து விடுவார்கள். அதுக்காகத்தான் நாங்கள் இதன்றோம். ஒரு தனி பிள்ளைக்கு கொடுத்து கொண்டு வந்தோம்னா நாங்கள் இது திருவிழா மாதிரி வைக்கணும். 3 நாளைக்கு வச்சா கூட எங்களுக்கு அவ்வளவு நிகழ்ச்சி இருக்கு. அந்த அளவுக்கு இது தமிழ் மீதும் தமிழ் கலை கலாச்சாரங்கள் மீதும் பிள்ளைகளுக்கு நல்ல ஆர்வமா இருக்கு. நாங்கள் திருக்குறள் போட்டியை நடத்தும் போது நான் சொன்னான், சூமில் வரும்போது நீங்கள் நோமல் உடுப்புல வரலாம், நேரடியான போட்டி நிகழ்ச்சிக்கு கலாச்சார உடுப்போட வாங்கொண்டு. ஆனா அந்த பிள்ளைகள் சூம் மூலமாக வாரதுக்கும் ஒரு 60% பிள்ளைகள் கலாச்சார உடுப்போடு தான் வருகினம். ஏனென்றால் அது அவைகளின் அந்த ஆர்வத்தை காட்டுது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இது எங்கட கலாச்சார உடுப்பு, இது எங்கட மொழி என்று சொல்வதிலும் பார்க்க அதன் சுவையை அனுபவிக்க செய்து விட்டால் அவர்கள் பெற்றோர்கள் மறந்தாலும் அடுத்த வருஷத்துக்கு அவைகள் ரெடியா இருப்பினும் நானும் ஒரு ப்ரோக்ராம் செய்ய வேண்டும் என்று. அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட பிள்ளைகளாக இணைந்து, ஆசிரியர்கள் இல்லாத பிள்ளைகளாக இணைந்து நிறைய நிகழ்வுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதால நாங்கள் யோசிக்க உண்மையிலே ஒரு பெரிய தன்னிறைவாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்கு. நாங்களும் ஏதோ ஒரு சிறிய பங்கை எங்களை தமிழ் சமூகத்துக்கும் தமிழுக்கும் செய்து கொண்டிருக்கிறோம் உண்டு. ஏனென்றால் நாங்கள் பரமசிவன் களத்தில் இருக்கும் பாம்பு மாதிரி எங்களுடைய நிலைமை என்னென்றால்
நாங்கள் லூட்டன் டங்ஸ்டபிள் இருப்பதனால் எங்களுக்கு இந்த அரிய வாய்ப்பு வழங்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு நான் இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். மிக்க நல்லது. ஒரு எழுச்சி மிக்க ஒரு விழாவாக உண்மையில் லண்டன் டன்ஸ்டபிள் தமிழ்ச்சங்கத்தினால் நடத்தப்படுகின்ற பொங்கல் விழா 24ஆம் தேதி எழுச்சி கொள்ளும் என்பது உங்களுடைய வார்த்தைகளிலிருந்து, உங்களுடைய முயற்சிகளிலிருந்து, உங்களுடைய திட்டங்களிலிருந்து, உங்களுடைய ஒழுங்கு அமைப்புகளிலிருந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்ற இந்த நேரத்தில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக ஒரே ஒரு விடயம் ரஜிதா, இதை மட்டும் நான் சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் அவர்கள் அவர்களுடைய கஷ்டப்பட்ட நிகழ்வுகளை நாங்கள் கட்டாயம் சொல்லிவிட வேண்டும். இந்த பொருளாளராக கடமையாற்றுபவர் நிச்சயமாக அவருடைய சொந்த வேலைப்பளவுக்கு மத்தியிலும் பல்வேறு வகையான பணத்தை மக்களிடமிருந்து வாங்குவதற்கான கடுமையான உழைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி விளம்பர பகுதிக்காக ஒருவரை நாங்கள் நியமித்தோம். அவரும் தனது கடுமையான உழைப்பை செய்து அட்வர்டைஸ்மெண்ட்டை அவர் வாங்கி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி போஸ்டர் அடிக்கிறதுல இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் அடுத்த வேலைகளை செய்யறதுக்காக அடுத்த ஒருவர் இதண்ணி கொண்டிருக்கிறார். பொருளாளராக கருணாநிதியும் செயலாளராக கருணாநிதியும் பொருளாளராக சுதர்சன் அவர்களும் இந்த விளம்பரங்களை வாங்கும் தொழிலில் அண்ணாதுரை அவர்களும், அதே மாதிரி சர்டிபிகேட் போஸ்டர் அடிக்கின்ற வேலைகளை ஜெயஸ்ரீ அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக உணவு செய்து கொடுப்பதற்கு பொறுப்பாக காந்தன் அவர்கள் தொழில் பட்டு கொண்டிருக்கின்றார். கருணாநிதி நான் யாரையாவது விட்டிருந்தா நீங்க ஒரு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம அங்க பள்ளிக்கூட அங்க பொங்கல் விழாவின் வருகின்ற ஆக்களுக்கு அந்த ஒழுங்குபடுத்துறதுக்கும் செக்யூரிட்டி வேலை செய்யறதுக்குமாக நகுலேஷ் அவர்கள் தொழில்பட்டு கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கத்தின் விழா முடிந்தால் பிறகு அந்த இடத்தை எல்லாம் துப்புரவாக்கி கொடுப்பதற்கு தனது பொறுப்பில் எடுத்துக்கொண்டு செய்கிறதுக்கு திருவாளர் டிலான் அவர்கள் எடுத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் சசி அவர்கள் மற்றும் கரண் அவர்கள் டிஜே மற்ற டிஜிட்டல் ஸ்கிரீன் அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கருணாவுடன் இணைந்து பயணிக்கிறதுக்கு முகுந்தன் மற்றும் இன்னும் ஒரு நண்பி ஒருவரும் அதில் இணைந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்டிபிகேட்டை வழங்குவதற்கு பொருளாளருடைய இது குடும்பமாக எல்லாரும் இணைந்து வேலை செய்கிறார்கள். பொருளாளருடைய துணைவியார் அதற்கு இணைந்து வேலை செய்கிறார். அதே மாதிரி உப தலைவர் அவர்கள் இந்த எப்படி அந்த சர்டிபிகேட்டுகள் வாங்குகிறார்களோ, அதாவது அதிசித்தி விசேட சித்தி பெற்ற மாணவர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் செயற்பாட்டில் உப தலைவராக இருக்கும் பிரேம் அவர்கள் தொழிற்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் உப செயலாளராக இருப்பவர் வருகின்ற விருந்தினர்களை வரவேற்பதற்கும் அதனை செய்வதற்கும் கண்ணன் அவர்கள் அதில் தொழிற்படுகிறார். அப்படி எல்லாரும் இதுல யாரையாவது நான் விட்டிருந்தா தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் அதை எழுதி வைத்துக் கொண்டு சொல்லி இருக்க வேணும். நான் அதை எழுதி வைத்து சொல்லாதபடினா நிச்சயமாக இவர்களுடைய பெயர் எல்லாம் நீங்க நிச்சயமாக மேடைகளில் சொல்லுவீர்கள். ஒன்று விடாமல் எல்லாருமே பட்டியலிடப்படுவார்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் ஒவ்வொருவரையும் உள்ளார்ந்த நன்றியோடு இந்த விழா சிறப்பிப்பதற்காக தலைவருடைய சிந்தனையில் அவர்கள் எல்லோரும் வந்து போய்கொண்டிருக்கிறார்கள் என்பது சந்தோஷமா. நீங்கள் ஒவ்வொருவராக குறிப்பிடுகின்ற போது ஒட்டுமொத்த லூட்டன் டன்ஸ்டபிள் சமூகமே இணைந்து இந்த விழா கோலத்துக்கான தங்களுடைய எழுச்சியையும் நேரத்தையும் ஒதுக்கி இருக்கின்றார். அதுதான் நான் முக்கியமாக செய்கின்ற முக்கியமான ஒரு வேலை. இந்த வேலை திட்டங்களை பிரித்து அவர்களிடம் கொடுத்து பிறகு அவர்களை வைத்துக்கொண்டு அவர்களுடன் இணைந்து அந்த வேலை திட்டங்களை முடித்து விடுவதுதான் அந்த திட்டமிடல் எங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எப்பொழுதும் நாங்கள் வேலைகளை எல்லாவற்றையும் எங்களுடனே மட்டும் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து அவர்களின் ஆதரவையும் ஆலோசனையும் கேட்டு அதோடு இணைந்து பயணிப்போமாக இருந்தால் மிகவும் சிறந்த முறையில் நடத்தலாம் சங்கங்களை என்று எங்களுடைய தமிழ்ச்சங்கத்தை வெற்றிகரமாக நடத்துபவன் என்ற
ஒரு ஆதங்கத்தில் மற்ற சங்கங்களுக்கும் இதை நான் ஒரு ஆலோசனையாக சொல்லுகின்றேன். என்னென்றால், பகிருங்கள் பொறுப்புகளையும் பதவிகளையும். நிச்சயமாக எல்லோரும் இணைந்து தமிழை வளர்க்கலாம். மிக நல்லது. நான் 4 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி கொள்ளும். ஈழத்தமிழரத்தினுடைய அடையாளம் இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் ஒரு தனித்துவமான அடையாளமாக வெளிப்படுவதற்கான பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு சங்கங்களும் ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கும் நம்புகிறோம். ஏனென்றால் நாங்கள் கொடுக்கின்ற விடயங்கள் தான் அடுத்த சந்ததிக்கு சரியாக போய் சேர வேண்டும். கடத்துவதாலும் சரி, நாங்கள் நிதானத்தோடு பொறுப்புணர்வோடு ஒரு தமிழினம் சார்ந்த அந்த அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்கு ஒவ்வொரு எடுக்கின்ற விழாக்களும் விடயங்களும் கூட சரியான முறையில் பொறுப்புணர்வோடு சமூக அக்கறையோடு செயற்பட வேண்டும் என்பது எங்களுடைய பொதுவான ஆதங்கமாக இருக்கின்றது. அந்த வழியில் உங்களுடைய சங்கம் எடுத்திருக்கின்ற முயற்சி பெருமுயற்சி. கிட்டத்தட்ட 500 பேருக்கும் மேற்பட்ட சமூகத்தினர் கூட இருக்கின்றார்கள். 2 கணக்கான மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அடுத்த மாணவ தலைமுறையினர் பங்கேற்க இருக்கின்றார்கள். எங்களுடைய பண்பாட்டு ரீதியான கலாசார நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய முயற்சி பெருமுயற்சியாக வெற்றி பெறும். இந்த முயற்சியில் டன்ஸ்டன் லூட்டன் தமிழ் சங்கம் மட்டும்தான் வரலாமா? அந்த பிரதேச மக்கள் மட்டும் வரலாமா? யாரெல்லாம் அழைப்பு விடுக்கிறீங்க? யாரெல்லாம் வந்து பார்க்கலாம்? அனைவரும் வரலாம். எங்களுக்கு ஆசைதான் மற்றவர்களின் நிகழ்ச்சிகளையும் உள்வாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எங்களுடமே நிகழ்ச்சி கொட்டி கிடக்கின்றது. கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் பங்கு பெற்றுகின்றார்கள் இந்த நிகழ்ச்சிகளில். நீங்கள் 500 என்று சொன்னீர்கள். பார்க்கிறதுக்கு 600 பேருக்கு மேற்பட்டவர்கள் வாரார்கள். எல்லோரும் வரலாம். எந்த இடத்திலிருந்தும் எந்த தேசத்திலிருந்தும் வரலாம், பார்க்கலாம், இலவச உணவை அருந்தலாம், எங்களுடன் மகிழலாம். ஆனால் அந்த அவர்களின் பிள்ளைகளுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க இயலாததுக்காக நான் மனமார்ந்த மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எங்கள் பிள்ளைகளுக்கு நிகழ்ச்சிகளே செய்து கொள்வதற்கு இடம் காணாமல் இருப்பதனால் அதை உள்வாங்க முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் யோசித்து பார்ப்போம். எதுக்கும் ஒரு வழி கிடைக்கும் தானே, அதை என்ன என்று யோசிச்சு பார்க்கலாம். மிக நல்லது. எங்களுடைய பங்களிப்புக்கு இந்த விழா சிறப்பாக அமையும். இதே நேரத்தில் லூட்டன் டான்ஸ்டமிழ் தமிழ் சங்கத்தினுடைய பொங்கல் விழா 24ஆம் தேதி மெய்வழி தொலைக்காட்சியிலும் நேரலையாக ஒளிபரப்பப்படுகின்றது. இதை கடந்து உலகமெல்லாம் வாழுகின்ற மக்கள் ஒன்று கூடுகின்ற லூட்டன் டான்ஸ்டமிழ் பகுதியில் ஒன்று கூடுகின்ற தமிழ் சங்கத்தினுடைய இந்த செயற்பாடுகள் தொடர்பாக, கலை எழுச்சி தொடர்பாக, மக்களுடைய ஒருங்கிணைப்பு தொடர்பாக, பொங்கலுடைய பொலிவு தொடர்பாக கண்டுகொள்வதற்கான வழியை மெய்வழி தொலைக்காட்சி கூடாக வழங்குவோம் என்றதையும் நாங்கள் இந்த நேரத்தில் உறுதிப்படுத்திக் கொண்டு உங்கள் எல்லோருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி உங்களுக்கிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி. வணக்கம். நல்லது நேயர்களே, இன்றைய மெய்வழி சமூக வழி நிகழ்ச்சியில் லூட்டன் டான்ஸ்டபிள் தமிழ் சங்கத்தினுடைய எழுச்சி விழா தொடர்பான இன்றைய நாளில் பொங்கல் தினத்தில் அவர்களுடைய இந்த பொங்கல் சிறப்பு நிகழ்வு தொடர்பான அறிவித்தல் தொடர்பாகவும் அவர்களுடைய திட்டங்கள் தொடர்பாகவும் எங்களோடு பகிர்ந்திருந்தார்கள். உண்மையில் ஈழத்தமிழத்தினுடைய அடையாளம் தொடர்பாக அவதானமாக நிதானமாக செயற்பட வேண்டிய ஒரு பொறுப்புணர்வோடு பலர் முனைவது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையில் லூட்டன் டான்ஸ்டபிள் தமிழ் சங்கத்தினுடைய செயற்திட்டத்துக்கு உங்களுடைய ஆதரவும் அவர்களுடைய நிகழ்ச்சிகளை காண ஆதரவையும் கைதட்டலையும் நீங்கள் கொடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன். எல்லோருக்கும் சிறப்பாக அமைய இந்த பொங்கல் தினத்தில் வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.